இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் என்கிட்ட சொன்ன விஷயம், உன்னாலலாம் இது முடியாது, ஜிம் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. என்னை ட்ரெயின் பண்ண கோச்சே நான் 10 நாளில் கழுண்டுவேன்னு நினச்சிருக்காப்புல. ஆனால் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்க கை காமி. என்னால முடியாதுன்னு சொன்ன எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், தெரிஞ்சோ தெரியாமையோ இதுக்குள்ள இறங்கியாச்சு. இது வெறும் ட்ரைலர் தான். அடுத்த வீடியோல அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வெயிட்டா பார்க்கலாம். 2.5 kg தூக்குற கஷ்டப்பட்டு இருந்தேன் நானு 25 kg தூக்குறேன். பேபி போர் அடிக்குது. லவ் பண்ணும்போது வாரம் படத்தை கூட்டிட்டு போயிருவல, இப்பெல்லாம் ஏன் எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல? அப்ப லவ் பண்ணும்போது நான் கரெக்ட் பண்றதுக்கு அங்க இங்கேயும் கூட்டிட்டு போனேன். அதை இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சுல, இப்ப இதுக்கு அடப்பாவி, கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா மட்டும் போதாது, அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். தமிழ் சினிமால இப்படியே ஃபீல் குட் மூவிஸ் வந்துட்டே இருந்தா எத்தனை படத்தை தாங்க தியேட்டர்ல பாக்குறது. ட்ரூல உருகி லவ் பண்றதோட மீனிங்க அழகா இந்த படத்துல கட்டியிருக்காங்க. ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்கிற மதராசப்பட்டினம் தெய்வ திருமகளை விட ஒரு பெட்டர் ஸ்கிரிப்ட் இந்த படத்துல பார்க்கலாம். படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய் தளபதி மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வச்சு படம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புது டெபியூ ஆக்டர் மதும் கேஸ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. படத்துல ஹீரோ டெபியூ மாதிரியே தெரியல, மனுஷன் கேரக்டராவே வாழ்ந்திருக்கான். சீன் பை சீன் ஆடியன்ஸ் ஹீரோவோட கேரக்டரோட அவ்வளோ கனெக்ட் ஆவாங்க. படம் முடிச்சு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணி அப்ரிசியேட் பண்ணாங்க. எதிர்பார்க்காத பெஸ்ட் கிளைமேக்ஸை டைரக்டர் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க பார்ட்னரோட ரொம்ப சந்தோஷமா வெளியே வருவீங்க. உன்ன மாதிரி தங்கச்சி எனக்கு இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம்டி. அக்கா சி போய் தலை. ஏ கவி, அது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் டி. அப்பா ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. அக்கா நான் எதுவும் பண்ண மாட்டேக்கா. நீ எதுவும் பண்ண வேணாம் கூட. ஐயோ எதுக்கு தாண்டி சொன்னேன், ஒழுங்கு மரியாதை என் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துரு. கழட்டி கொடுக்குறேன். சத்யா சும்மா அடிச்சுட்டே இருக்காதடி, அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், ஒரு அப்பு வச்சிருவேன். சரி சாமி. சாப்பாடு வேற இவ்வளவுதான் இருக்கு, நம்ம அவளுக்கு முன்னாடி சாப்பிட்டுலாம். அக்கா எனக்கும் பசிக்குது, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு. எப்போடி எத்தனை தடவை நீ என்ன டென்ஷன் பண்ணிருப்ப, இன்னைக்கு பட்னி கிடந்து சாவு. உங்க அப்பா இருந்திருந்தா உன் தங்கச்சி மாதிரி தாண்டி இருந்திருப்பாரு. என்னமா சொல்றீங்க? அவரும் உன் தங்கச்சி மாதிரி தான், எல்லா விஷயத்திலுமே விளையாட்டுத்தனமா இருப்பாரு. என் வாழ்க்கை உனக்கல்லமா செத்தாலும். அக்கா ஒரு வழியா வந்துட்டியாடி. எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்கக்கா அம்மா அப்பாவே காணோம்? அம்மா என்னடி நல்ல சாப்பாடு போல உடம்பு வந்துருச்சு. எங்கம்மா, நானே ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஊர் சாப்பாடு சாப்பிடலான்னு வந்திருக்கேன். சரி வா நம்ம ரூமுக்கு போலாம். நான் இல்லாம எப்படிக்கா இருந்த? நீ இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. அக்கா நீ இல்லாம நான் எப்படி இருந்தே தெரியுமா? பா தங்கச்சி ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். அவ இப்பதான் நல்லா படிக்கிறா, படிப்பை முடிச்சுட்டு வரட்டும். கமெண்ட்ரு போங்கப்பா. ஓஹோ ஏய், ஏன் போன் எதுக்கு நீ யூஸ் பண்ற? ஆமா யார் இந்த சபரிஷ்? அம்மா சொல்லிட்டா? உன்னை யார் யூஸ் பண்ண சொன்னா? போய் தொலை. இங்க பாருங்க, 2 பேரத்துல யாரோ ஒருத்தர் ஹாஸ்டல்ல போயிடுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு நாங்க நிம்மதியாவே இருக்க முடியல. நானே போய்க்கிறேன், என்னதான் இருந்தாலும் அவதான் உங்க செல்ல பொண்ணு. என்னதான் அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டாலும் ஒருத்தர் இல்லாம இருக்க முடியாதுல்ல. ஐயோ இவ வேற உட்காந்துருக்காளே, எஸ் ஆயிடலாம். சத்யா நில்லு, அது ஏன் ட்ரெஸ் யூஸ் பண்ணாத, சம்மக்கம் வந்து சொல்லிட்டேன். இருடி வெளியே போயிட்டு வந்து தரேன். இத நீ ஆல்ரெடி போட்டிருக்க என்கிட்ட கேட்காம. கண்டுபிடிச்சிட்டாலே ராட்சசி. இன்ஸ்டால என்ன ஹைட் பண்ணி ஸ்டோரி போட தெரிஞ்ச உனக்கு என் ஃப்ரெண்ட் ஹைட் பண்ணுங்கிறது மறந்துட்டியா? அட சாமி, இது எப்படி மறந்தேன்? சரி கவி, நான் போயிட்டு வந்துடுறேன். போறா பாரு எருமை மாடு. ஏய் கவி, நான் யூடியூப்ல ஒரு மேக்கப் பார்த்தேன், உனக்கு போட்டு விடவா? மேக்கப் எல்லாம் வேணாண்டி. ஏய் நான் நல்லா தாண்டி போடுவேன், உட்காந்து போட்டு விடுறேன். ஆளை விட்டுறி சாமி, விட்டா கோமாளி மூஞ்சி மாதிரி பண்ணி விட்டுருவேன். போடி. போடி கொட்டப்பள்ளி. நீ போடி கோணமுக்கி. சத்யா மாமா எப்படி வராரு? இதோ இப்ப வந்துருவாருடி, கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. இனிமேல் ஏன் ராஜ்யம் தான். என்ன இவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டா? என்னடி போற நேரத்துல அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள வந்துருவாரு, சீக்கிரம் கிளம்பு. கிளம்பிட்டமா? எதுக்கு இவ இப்ப உள்ள போறா? ஏ கவி, என்னடி ஆச்சு? சத்யா நீ இல்லாம நான் எப்படி இருப்ப? சத்யா அந்த ரிமோட் கொஞ்சம் எடுத்து குடுடி. ஏண்டி உன் கை கிட்ட தானே இருக்கு, அது கூட உன்னால எடுக்க முடியாதா? இப்ப நீ எடுத்து குடுப்பியா மாட்டியா? எதுக்கும் அலைய மாட்டேங்குது, நீ தான் எடுத்துக்கணும் வேணும்னா. ஆமா இவ பெரிய இவ. போடே போடே, நம்மளை விட்டு திங்குது பாரு, தீனி பண்றாரோ. கவி அக்காவை கொஞ்சம் குடுறி. உனக்கெல்லாம் தர முடியாது, போடி. ஆ எது ட்ரிப்பா? ஜாலியா இருக்குமே.
என்கிட்ட காசு வேற இல்லையே. சரி வர பாக்குறேன். காசு வேற இல்ல, அதுக்குள்ள அக்கா கிட்ட சண்டை வேற போட்டு போய் கேட்ட காரி காரி துப்புவாளே. அக்கா. எது அக்காவா? நீ அப்படிலாம் கூப்பிட மாட்டியே. சொல்லு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போறேன்னு கூப்பிட்டாங்க, காசு வேணும்க்கா. கொஞ்சமாவது உனக்கு சூடு சொன்ன இருக்கா? இப்பதானே சண்டை போட்ட, அதுக்குள்ளே வெக்கமே இல்லாம காசு கேக்குற. சரி எனக்கு வேணாம் போ. என்ன அக்கவுண்ட்ல அமௌண்ட் வந்திருக்கு? கடனா தாண்டி கொடுத்துருக்கேன். ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போயிட்டு அந்த காசு கொடுத்துரு. அக்கா. சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. ஏய் எப்படி போறான் பாரு கஸ்மாலம். ஏய் எதுக்குடி கண்டவங்களை இப்படி திட்டுற? ஏனே தெரியல, எவனை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. மவளை என்னை திட்டினா வெறுப்பாயிருவேன். வா. என்னடி ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா பண்ற. ஓவரா பண்றேனா? சரி முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். சோ ஹலோ ஹலோ. என்னடா? டைம் கேட்க வந்தேன். போடா. இவளெல்லாம் கட்டிக்கு போறவன் செத்தான். ஏங்க கவி பின்னாடி காத்திருக்கான்னு பாரு. பின்னாடி காத்து இல்லடா, டயர் தான் இருக்கு. சோ என்ன சோ? ஏ புறம்போக்கு, இவளை என் ஃப்ரெண்டுன்னு எப்படிதான் வந்து தொலைஞ்சாலோ. மூடிட்டு பைக் எடுறா என் சூ. என்ன சொன்ன? சுண்ணாம்புன்னு சொல்ல வந்த மச்சான். கவி ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெண்டு பேரோட மைண்ட் செட் பர்சனாலிட்டி எல்லாம் ஒத்து போகும். ஆனா உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது கவி. வாய திறந்தாலே வார்த்தை, எல்லார்கிட்டயும் ரவுடிசம். அதை விட மொக்க ஜோக் சொல்லிட்டு நீயா ஒரு இழுப்பா பாத்தியா? நீயும் நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப். வா போலாம். சத்யா, என்னடா முக சோக வயலின் வாசிக்குது, என்னாச்சு? எனக்கு என் ஆளுக்கு சண்டை, கொஞ்சம் பேசுறியா? எத்தனை டைம் தான் நீயும் ஆளு சண்டை போடுவீங்க? மா இல்ல, இனி அப்படி நடக்காது. அந்த மாடு கிட்ட நான் பேசுறேன். இந்த சத்யா ஐஸ்கிரீம். ஏய் வீடியோ கால்ல உனக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் போடலன்னு சண்டை போட்டுருக்க. யாருடா நீ? இல்ல சத்யா, என்னைக்காச்சும் தான் நானும் அவளும் வீடியோ கால் பேசுறோம். அப்ப கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஏய் அவ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு நினைக்காத. நீயும் சில நேரம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இரு. ட்ரை பண்றேன். என்னடா இது? தம்பி பொண்ணு கதவு சாத்தி திறக்க மாட்டேங்கிறாப்பா, சீக்கிரமா. அங்கிள் என்னாச்சு? யாராச்சும் திட்டினீங்களா? அது இல்லப்பா, என் பொண்ணுக்கு ஜலதோஷம் முடிச்சிருச்சு. ஊசி போடலான்னு கூப்பிட்டா கதவு சாத்திட்டு வரமாட்டேங்க. ஊசிக்கு பயந்துட்டு வர மாட்டீங்களாடா? ஏய் சத்யா, அறி வந்திருக்கேன், வெளிய வா. மச்சான் வெளிய வந்தா ஊசி போடுவாங்கடா, நான் வரல. நான் இருக்கா, வா. மாட்னியா? நீ ஃப்ராட் நாயை விட்டுடா. ஏண்டி ஊளமுக்கி, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதே சேராதுன்னு சொல்லிருக்கலாம்ல. பே பண்ணிட்டேன். நீ என்ன பே பண்ண? நமக்குள்ள நடி, உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணா பண்ணுவேன். சரி அழாத, இன்னொரு ஐஸ்கிரீம் வேணா வாங்கி தரேன். அதுக்காக அழல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு. மச்சான் ஒரு முட்டை பப் சொல்ல. இப்படியே மொத்த பரிசையும் காலி பண்ணிடுவ போலயே. மச்சான் காசு இல்லையா? அது காசு இல்லையா? எனக்கு செலவு பண்றதுக்கு மட்டும் உனக்கு எப்படியா காசு எல்லாம் போகும்? ஐயோ ரேடியோ ஆன் ஆயிருச்சு. அவனே அடுத்த டைம் இப்படி பண்ண எல்லா பக்கம் ரத்தம் வந்துரும் பாத்துக்க. மச்சான் வெளியே வந்த பைக்ல வேற பெட்ரோல் இல்ல, காசு அனுப்புறியாடா? ஓகேடி அனுப்புறேன். மச்சான் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. சொல்றா. மச்சான் இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்பாதடா. காசு இருக்கிற வரையும் உன்னை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவாங்க. டேய் நீ கவி தானே சொல்ற? ஆமாண்டா, அவ உன்னை நல்லா ஏமாத்துறா. நீ அவளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறியே, பதிலுக்கு ஒரு ஹெல்ப் கேளு, பண்ணுறாளான்னு பார்ப்போம். கவி நான் உன்கிட்ட பேசணும், அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 25,000 வேணும், கிடைக்குமா? எதுக்குடா? அதெல்லாம் கேட்காத, இருக்கா இல்லையா சம்பளம் வாங்கணும்னு கொடுத்துட்றேன். ஏய் என்னடா திரும்பி தரனால சொல்லிட்டு இருக்க? இரு ஜிபே பண்றேன். இப்ப தெரியுதா அவ யாருன்னு? அனுப்பிட்டா பாரு. இப்ப தெரியுதா அவளை பத்தி? சத்யா சொல்லுடி. ஹரி ஃப்ரீயாடா? கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன்டி, சொல்லு. தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கே, ஒரு மாதிரி இருக்காதா? சரி வை வரேன். ஏறு சத்யா. சாரிடா, நீ பிஸியா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவ்வளோலாம் இல்லை, ஏறு. இனிமேல் வெளியே போற மாதிரி தான் என்ன கூப்பிடு, நான் வரேன். தனியாலாம் வெளியே போகாத. சரிடா. கையேறி யாராவது தப்பா நினைச்சிட போறாங்க. எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஏய் ஹரி பிரியாணி வாங்கி தாடா. ஏய் ஆல்ரெடி குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டு வரேன்னு கமெண்ட் இருக்காங்க, இதுல உன்னை திஷ்டி பூசணிக்கான்னு சொல்லணுமா? எப்படிமா இருக்க? அங்கிள் நல்லா இருக்கும் அங்கிள். நீங்க? தம்பி யாரு? என்னோட அண்ணா அங்கிள். இந்த வீட்டுக்கு நீ ஒரு பொண்ணு தானமா? அங்கிள் கூட பிறந்தாதான் அண்ணான்னு இல்ல, இவன் எனக்கு கூட பிறக்காத அண்ணா. நான் யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? தங்கச்சிடா. இப்போ இப்படி தானே சொல்லுவீங்க, ஃப்ரெண்டு அண்ணா தங்கச்சின்னு. போக போக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் லைன்ல சத்யா. டேய் உண்மையான ஒரு வந்தா அது எப்படி ஆரம்பிச்சதோ அது அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவேளை நீ பார்த்த ரிலேஷன்ஷிப் தப்பா இருந்திருக்கலாம், நான் அவளை ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன், அவளும் என்னை ஒரு அண்ணாவா தான் பாக்குறான். இனிமேல் எங்களை தப்பா நினைச்சு பேசினா இனி என்ன நடக்குன்னு தெரியாது.